Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, Rafale aircraft for Indian Navy was procured from which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய போர்க்கப்பலுக்கான ரஃபேல் விமானம் எந்த நாட்டிலிருந்து வாங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரஃபேல் விமானம் அப்படின்னு வந்துட்டாலே டைரக்டா எங்க வந்துடணும்னா பிரான்ஸ்க்கு வந்துடணும். ஓகேவா? ஸோ பிரான்ஸ் தான் நமக்கு இந்த ரஃபேல் விமானங்களை கொடுத்து உதவி பண்ணது. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிசைல் இருக்கு. ஸோ இதை யாரு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரஷ்யா தான் பிரம்மோஸ் அப்படிங்கிற மிசைல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம பார்த்தோம்னா ட்ரோன்ஸ் வாங்கியிருப்போம். ஓகேவா? MQ-9B ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோன்ஸ் இருக்கு, செட் ஆஃப் ட்ரோன்ஸ், அதெல்லாம் நம்ம அமெரிக்காட்டிருந்து வாங்கியிருப்போம். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? அதான் பார்க்குறோம். ரஃபேல் அப்படின்னா நமக்கு பிரான்ஸ், பிரம்மோஸ்னா ரஷ்யா, இந்த ட்ரோன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அமெரிக்கா வந்துடும். சரியா? ஸோ அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ட்ரோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ட்ரோனின் பெயர் என்ன? ஸோ நமக்கு எதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல இண்டிஜினியஸ்லி டெவலப்டுன்னு பார்க்குறோமோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது, மேட் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு கீழே. ஓகேவா? ஸோ இந்தியாவோட இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ட்ரோன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாகாஸ்திரா 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் தான் இந்த ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டெவலப் பண்ணி ஆர்மி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது what is the scheme to provide ₹1,000 per month to male students of government schools? பாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஓகேவா? ஸோ அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ₹1000 வழங்கும் திட்டம் என்ன? ஓகேவா? தமிழ்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். மாணவர்களுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு தமிழ் புதல்வன் திட்டம் வரும். இதே அரசு பள்ளி மாணவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு புதுமை பெண் திட்டம் வரும். சரியா? ஸோ என்ன டேர்ம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். மாணவர்கள் அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம், மாணவிகள் அப்படின்னா புதுமை பெண் திட்டம். ஸோ இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறத ஆகஸ்ட் மாதம் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் நேற்று சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வி. அடுத்தது, when was மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம் ஸ்டார்டட் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஓகேவா? சமீபத்தில் இந்த செய்தியில பார்த்துருப்போம். ஓகேவா? மண்ணுயிர் காத்து, மண்ணினுடைய வளத்தை காக்கிறது மூலியமா மக்கள் உயிர்களை காக்கப்படும். அதுதான் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பட்ஜெட் 2024 தான் இந்த திட்டம் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். அக்ரி பட்ஜெட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன ப்ரமோட் பண்ண போறாங்க இந்த ஸ்கீம் கீழே பார்த்தோம்னா கெமிக்கல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சரை ப்ரமோட் பண்ண போறாங்க. கெமிக்கல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ் அப்படிங்கிறது தான் இது கீழே ப்ரொமோட் பண்ண போறாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு 22 காம்பனன்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த திட்டமை நம்ம முதலமைச்சர் இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த பசுந்தாள் உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிரீன் மேன்யூர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கிரீன் மேன்யூர் சீட்ஸை விவசாயிகளுக்கு கொடுத்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 12 ஜூன் 2024, 12th ஜூன் 2024. ஓகேவா? சென்னையில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து, the mascot name of Euro 2024. Euro 2024, Euro 2024 சின்னத்தின் பெயர் என்ன? இதுதான் அந்த சின்னம். ஓகேங்களா? ஸோ இந்த சின்னத்தோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பர்ட் அப்படிங்கிறதா இந்த சின்னத்தோட பெயர். யூரோ அப்படிங்கிறதா நேற்று பார்த்தோம். 24 டீம் இருக்கு. ஃபுட்பால் டோர்னமெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஜெர்மனியில் நடக்குது. 17வது எடிஷன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். சரியா? ஸோ அந்த சின்னத்தோட பேர் நமக்கு தமிழ்நாட்டில் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படிங்கிறது நடந்தப்போ வீரமங்கை அப்படிங்கிறத ஒரு மேஸ்காட் சின்னம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்னத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரும் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு எப்படி இந்த செஸ் ஒலிம்பியாட் நடந்தப்போ தம்பி அப்படிங்கிற ஒரு குதிரைக்கு படம் வந்து நமக்கு சின்னமாக சொல்லியிருந்தாங்க. வீரமங்கை அப்படிங்கிறத கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு சின்னம். அவ்வளோதான். ஓகேவா? நேமை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆல்பர்ட் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.